எல்லாரும் டெவலப்பர் ஆகிட்டா ஐடில டிமாண்ட் குறைஞ்சிருமாப்பா? அந்த சந்தேகம் தான். நம்ம ஸ்மார்ட் போன்ல நம்ம யூஸ் பண்ற 4-5 ஆப் இருக்கு. எதுக்கு இருக்குன்னே தெரியாம மித்த எல்லா ஆப்பும் இருக்கு. இந்த ஆப்புக்கு இதெல்லாம் ஓகே தம்பி, நீ சொன்ன அந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இப்போ நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 2024ல இ-காமர்ஸ் பொருட்களோட விற்பனை கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன் தாண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பல நிறுவன ஐடி துறையை பத்தின காமனான பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு சந்தேகம்னா எல்லாரும் டெவலப்பர் ஆகிட்டா ஐடில டிமாண்ட் குறைஞ்சிருமாப்பா? அந்த சந்தேகம் தான். இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. வணக்கம் and welcome to Entri. This is Kamalraj. உண்மையை சொல்லணும்னா இன்ஜினியரிங் சொன்னா முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம்? ஊருக்கு ஒரு இன்ஜினியர், தெருவுக்கு ஒரு இன்ஜினியர், இப்போ வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லுவோம். அதே போல இப்போ வீட்டுக்கு ஒரு ஐடி இன்ஜினியர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க கிட்ட தம்பி என்னப்பா படிக்க போற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்ற விஷயங்களும் ஐடி மற்றும் ஐடி சார்ந்த துறைகளை தான் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த பதில்கள் தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, எல்லாரும் டெவலப்பர் ஆகிட்டா ஐடில டிமாண்ட் குறைஞ்சிருமான்னு. அந்த கேள்விக்கான காரணமாகவும் இருக்கு. ஆனா அதுக்கான பதில் என்னன்னா, இப்போ ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் பாருங்களேன். அதை நீங்க வியர் பண்ணிருக்கிற ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம், இல்ல இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிற லேப்டாப், ஸ்மார்ட் போன் இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் அப்ளையன்சஸா இருக்கலாம், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான அப்ளையன்சஸா இருக்கலாம். இது எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கிற கோடிங்ஸ்னால. கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல நம்ம யூஸ் பண்ற 4-5 ஆப் இருக்கு. எதுக்கு இருக்குன்னே தெரியாம மித்த எல்லா ஆப்பும் இருக்கு. இந்த ஆப்புக்கு பின்னாடி எல்லாமே பல டெவலப்பர்ஸோட உழைப்பு இருக்கு. ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிட்டா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நாளுக்கு நாள் அதுக்கான அப்டேஷன் இருக்கு. முன்னாடி இப்படி இருந்த யூடியூப் இப்ப இப்படி இருக்கு, முன்னாடி இப்படி இருந்த வாட்ஸ்அப் இப்ப இப்படி இருக்கு, முன்னாடி இப்படி இருந்த கூகுள் இப்ப இப்படி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நாளுக்கு நாள் எல்லாமே அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இங்க டெவலப்பருக்கான தேவைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதே போல ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிட்டா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஒரு ஆப்புக்கு போட்டியா இன்னொரு ஆப் வந்துகிட்டு தான் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமுக்கு போட்டியா மோஸ்ட் ஜோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது போல. இதெல்லாம் ஓகே தம்பி, நீ சொன்ன அந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இப்போ நம்ம வீட்ல இருக்கிற மேக்ஸிமம் அப்ளையன்சஸ் எல்லாமே ஸ்மார்ட் அப்ளையன்சஸ். அதாவது நீங்க டெய்லி யூஸ் பண்ற வாஷிங் மிஷின்ல கிளாத் போடுறீங்க, அந்த கிளாத்தை அதுவே சென்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான வாஷிங் ப்ரோக்ராமை அதுவே செட் பண்ணிக்குது அண்ட் வாட்டர் லெவலையும் அதுவே செட் பண்ணிக்குது. இந்த ஸ்மார்ட்னஸ்க்கு காரணம் உள்ள இருக்கிற சிப், அதுல இருக்கிற கோடிங். அதே போல இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல நம்மளால பாட்டு கேட்டுட்டே சமைக்க முடியும், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சமைக்க முடியும். நம்ம டிரைவ் பண்ற கார்ல ஆட்டோமேஷன் வந்தாச்சு. ஏன் சொல்ல போனா மெட்ரோல கூட ஆட்டோமேஷன் பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஆட்டோமோட்டிவ் ஆயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல டெவலப்பருக்கான தேவைகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம மேலோட்டமா பார்த்த சில விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் அப்படின்னா எல்லா பொருட்களையும் இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல வாங்கி பழகிட்டோம். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 2024ல இ-காமர்ஸ் பொருட்களோட விற்பனை கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன் தாண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பல நிறுவனங்களும் தன்னோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மை இன்னும் பில்ட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் டெவலப்பருக்கு எங்க போறது? ஸோ டெவலப்பருக்கான தேவைகள் இன்னும் காலப்போக்கில் அதிகமாக தான் செய்யும். அதே போல கையில காசு வச்சு புழங்கிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு ஜிபே யூஸ் பண்ணி பழகிட்டோம். தங்கத்தை செயினாவும் பாராவும் சேவ் பண்ணிட்டு இருந்த நம்ம டிஜிட்டல் கோல்டுக்கு மாறிட்டோம். இப்படி நம்மளை சுத்தி இருக்கிற பல விஷயங்கள்ல பல டேட்டாக்கள் இருக்கு. அப்போ அந்த டேட்டாக்கள்லாம் சேகரிச்சு வைக்க டேட்டா செக்யூரிட்டி தேவைப்படுது. அண்ட் அடுத்த கட்ட உலகத்துல ஏஐ அதோட அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லிட்டு கண்ணு கட்டின தூரம் வரைய பார்த்தா கூட ஐடி இண்டஸ்ட்ரிக்கான தேவைகள் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் இஸ், இங்க வளர்ச்சிக்கான தேவைகள் இருக்கிற வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கான தேவைகளும் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் ஐடி டெவலப்பர்ஸ்க்கான டிமாண்டுகளும் கண்டிப்பா இருக்கும் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம என்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.